இருந்தாலும் டக்குன்னு சொல்லுங்க. எனக்கு கிளாஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். சொல்லிடுறேன். ஐ லவ் யூங்க. என்னது? ஐ லவ் யூங்க. இத சொல்லவா இவ்ளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணீங்க? வேற எதுவும் இல்லையே? நான் கிளம்புறேன். எங்க? என்னங்க? நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னங்க. ஓகே காதலிங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். என்னது வந்த வேலை ஈஸி முடிஞ்சிருச்சு. இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்டாளே. நீ இங்கயா வர்க் பண்ற? யார் இவன்? இவன் தான் 674 ஆளு. ஐயோ என்னடி இது? டூ மச் டி. கேண்டீன் பையன்லாம் ப்ரோபோஸ் பண்றான். ஏய் என்ன ஏன் நினைச்சிட்டு இருக்க? போ போய் பில்லு கொண்டு வா. பில்ல நானே பே பண்ணிடுறேங்க. நீயா? நீ எதுக்கு பே பண்ற? நான் இருக்கும்போது நீங்க பில் எல்லாம் பே பண்ண கூடாது. நீங்க காஃபி குடிங்க. சார் பில் சார் 20 ரூபா சார். சார் 1000 ரூபா சார். 20 ரூபா சேஞ்ச் இருந்தா கொடுங்க சார். பரவாயில்லையா? பேலன்ஸ் டிப்ஸா வச்சுக்க போ. தேங்க்யூ சார். 20 ரூபாய் பில்லுக்கு 1000 ரூபாய் டிப்ஸ் கொடுக்குறான். ரொம்ப முத்தி போச்சுடி. டைம் ஆச்சு வா போலாம். இதுக்குதே நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், உன் ரூட்டு சரிப்பட்டு வராதரா, ஏன் ரூட்டு தான் சரிப்பட்டு வரும்னு. இந்த காலத்து பசங்க பேஸ்புக் SMS போற காலத்துல அவள்கிட்ட போய் கவிதை சொல்றாளா, கண்ணே கலா உன் இதயத்தின் நிலான்னு. அதே அவ கட் பண்ணி விட்டு போயிட்டா. என்னதான் சயின்ஸ் வளர்ந்தாலும் சூரியன் பட்டாதான் தாமரை மலரும். அத புரிஞ்சுக்கங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் தேவை. அதனால அவளுக்காக கொஞ்ச நாள் காத்திருக்கிறதுல தப்பே இல்லையே. தப்பே இல்ல. இன்னும் 4 மாசத்துல அவ படிப்பை முடிச்சுட்டு ஊர்ல போய் ஒரு கிளினிக்க போடுவா. இந்த மாதிரி பெரியவருக்குனா ஊசியை போட்டுக்கிட்டு இருப்பா. இவங்களோட சேர்ந்து நீ பாசிய பிறகு. சரி அழகப்ப அதுக்கு என்னதான் முடிவு? உன்னைய தொலைச்சாத்தே முடிவு. சரி கேட்டுட்ட சொல்றேன். இன்னைக்கு நைட்டு அவளை தூக்குறோம், காலையில தாலிய கட்டுறோம். சித்தப்ப எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடே இல்ல. ஆமா இது பெரிய முல்லை பெரியார் உடன்பாடு, காவேரி உடன்பாடு. உலகம் பாஸ்டா போய்கிட்டு இருக்குடா. டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா நீங்க 2020 பாத்துக்கிட்டு இருக்க. மனிதனுக்கு ஆயுள் 60 வரைக்கும் தான் இருக்கு. நீ 59 வரைக்கும் அலையணும்னு நினைக்கிறியே, இது உனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? பாஸ் அழகப்பு டெய்லி ஆஃப் அடிச்சு சொல்ற கருத்தை இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. ஒத்துக்க. அழகப்பு சொல்ற மாதிரி அந்த பொண்ணை நைட்டா தூக்கிடும். என்ன சொல்ற? Perfectly fine. ரொம்ப சேஃப் இங்க ஹாஸ்டல்ல. யாயா? கார்த்திகா நான் தான். ஏய் என்ன பைத்தியம் முத்தி போச்சா? அர்த்த ராத்திரியில காம்பவுண்ட் ஏறி குதிச்சு வர. ஏய் என்னடி இது? லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள வந்திருக்கா? இவனை பேசாம வார்டனை புடிச்சு கொடுத்துடலாம். வேணாடி, இவனை போலீஸ்லயே புடிச்சு கொடுக்கலாம். ஹலோ மேடம், நான் ஒன்னும் தனியா வரல, ஒரு கேங்கோட தான் வந்திருக்கேன். என்னது கேங்கா? எதுக்கு? என் ஆளை கிட்னாப் பண்றதுக்கு. வாட்? கிட்னாப்பா? ஆமாங்க, உங்களை கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்றதுதாங்க எங்களோட பிளான். என்னப்பா என்ன சீன் போடுறியா? இங்க இருந்து ஒரு வாட்டி தூக்கிட்டு போயிடுவியா? சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்ட. இந்த பாருங்க மயக்க ஸ்ப்ரே, இதை ஆள் மேல அடிச்சு அப்படியே அழகா அவங்க மயக்கம் போட்ட அப்புறம் அலேக்கா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றதுதாங்க எங்களோட பிளான். ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? இத பாருங்க. கார்த்திகா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, 1 ஹவர்ல மயக்கம் தெளிஞ்சிரும். பயப்படாதீங்க, உங்க மேல அடிக்க மாட்டேன், வேணும்னா தூக்கி போட்டுறேன். நிஜமாவே என்ன கடத்த போறியா? எனக்கு இதுல எல்லாம் இஷ்டம் இல்லைங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் திட்டம் போட்டு கூட்டு வந்துட்டாங்க. இன்னும் நீங்க என்ன நம்பலையா? என் கூட வாங்க, டீடைலா சொல்றேன். அங்க பாருங்க கருப்பு சித்தப்பு, நான் சிக்னல் தரேன், திருப்பி கொடுப்பாரு பாருங்க. கொடுத்தாரா? அங்க பாருங்க உங்க சீனியர் ஸ்டூடெண்ட் உங்களை தூக்கிட்டு போக கோணிப்பையோட ரெடியா உட்கார்ந்திருக்காரு. அதோ பாருங்க ஜானவாச காரு, அதுல தூக்கிட்டு போய் தான் உங்களை கல்யாணம் கட்டிக்க போறேன். கல்யாணமா? ஆமா, அதுதாங்க எங்க பிளான். உங்க ஹாஸ்டல்ல 2 மணிக்கு பெல் அடிச்ச உடனே கருப்பு சித்தப்ப மெயின் ஆஃப் பண்ணிடுவாரு. அந்த நேரம் பார்த்து உங்க மேல மயக்க ஸ்ப்ரே அடிச்சு நீங்க மயங்கி கீழே விழுந்த உடனே கார்ல தூக்கி போட்டு கொண்டு போய் கல்யாணம் பண்றதாங்க எங்க திட்டம். ஐயோ நான் இப்போ என்ன பண்றது? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, இந்த அப்ரூவர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன கவலை? உங்களை எப்படி காப்பாத்துறது நான் ஐடியா கொடுக்குறேன். இப்படி வாங்க.
ஏய் பாபடி சீக்கிரம் ஐயோ இவ்வளவு புண்ணிய வருது. ஏய் 2 கோடியில இவ்வளவு பெரிய புறா பிடிக்கிறது. சிக்கன் திருப்பாலுல இந்த வாடை வருது. அம்மா அண்ணா அப்ப கல்யாணம் இல்லையாண்ணா? கொஞ்சம் இருந்தா கருமாதியே பண்ணிடுவாள். உள்ள போ. மறுபடியும் நைட் ரூம்லயே தள்ளி விடுறல. பாஸ் என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க? அடி தாங்க முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க பாஸ். ஏய் நீ இன்னும் எங்க சுத்திட்டு இருக்கியா? மயக்க மருந்து அடிக்கிற. ஆவுனா கத்திய தூக்கிட்டு அத உள்ள வைங்க சிஸ்டர். நீங்க எல்லாம் இப்ப கலாட்டா பண்றதுக்கு இங்க வந்திருக்கீங்களா? ஐயோ கார்த்திகா நீ கோவப்படாத. நான் தான் உங்களை எல்லாம் கூட்டி வந்தேன். நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? நீதான் வேணும் கார்த்திகா. ஐயோ எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? நீ மட்டும் தான் இப்படியா இல்ல உன் கூட சுத்துறவங்களும்? என்ன அப்படி நினைச்சிடாத. நானா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கே ஓனர் ஆக வேண்டியவன். ஐயோ நீ வாடி. ஏய் ஏய் கார்த்திகா கார்த்திகா என்ன கார்த்திகா அப்படியே மாத்தி பேசுற? அன்னைக்கு ஐ லவ் யூ சொல்லும்போது ஒத்துக்கிட்டு போலாம் கொடுத்த. இன்னைக்கு இப்படி பேசுற? இது பாரு 4 வருஷமா இந்த காலேஜ்ல வேலை செய்யற ப்ரொஃபசர்ல இருந்து பியூன் வரைக்கும் என்ன ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக நான் எல்லாரையும் லவ் பண்ண முடியுமா? இந்த பாரு this is a last warning for you. பேசாம இங்க ஓடி போயிரு. இல்லன்னா நிஜமா போலீஸ கூப்பிடுவேன். வாடி போலாம். வெறும் நடிப்பு தாண்டி. நடிப்பா? ஆமாண்டி. அப்புறம் உனக்கு அவன் டிகிரியை கிடைக்க விடாம பண்ணிட்டா. இப்பதான் ஆவுன்னா கோர்ட்டுக்கு போறதும் ஸ்டே ஆர்டர் வாங்குறதும் ஒரு பெரிய கலாச்சாரமாவே ஆயிடுச்சேன். பேசாம நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? இந்த மாதிரி லூஸ் எல்லாம் ஆஃப் பண்ணல தாண்டி பிரச்சனையே. அவன் என்ன நிஜமா லவ் பண்ண போற? எல்லாம் நடிப்பு தானே. இதையும் ஒரு சப்ஜெக்ட் நினைச்சுக்கோ. வரா 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 நான் சொன்ன மாதிரி நடிச்சிட்டு. ஏங்க என்னங்க முடிவு பண்ணீங்க? நீங்க சொன்ன மாதிரியே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா என்னங்க ஆனா? எக்ஸாம் முடிஞ்ச உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். எக்ஸாம் முடிஞ்ச உடனேயா? ஒருவேளை எக்ஸாம் முடிச்சிட்டு தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாளோ? அப்படியெல்லாம் நான் ஓட மாட்டேன். நான் மனசுல நினைச்சது உங்களுக்கு எப்படிங்க கரெக்டா தெரியுது? உன் மனசையே தெரிஞ்சுக்கிட்டவனா அந்த மனசுக்குள்ள இருக்கிற நினைப்பு கூடவா தெரியாம போயிடும். இங்க பாரு கார்த்திக், நான் உன்னை எவ்வளவு இன்சல்ட் பண்ணாலும் நீ என்னையே சுத்தி சுத்தி வர பாத்தியா? அதனால நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா மறுபடியும் ஆனாவா? அதுக்கு முன்னாடி என்னோட ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ கம்ப்ளீட் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன கார்த்திக், எனக்காக ஒரு 5 மாசம் கூட வெயிட் பண்ண மாட்டியா? 5 மாசமா? 10 மாசம் கூட உனக்காக காத்திருக்கேன் கார்த்திகா. ஆனா அது வரைக்கும் உன்னை எப்படி கார்த்திகா கான்டாக்ட் பண்றது? எக்ஸாம் முடிஞ்ச உடனே நானே உன்னை தேடி வரேன். போதுமா? சரி உன் மொபைல் நம்பரையாவது கூட. மொபைல் நம்பரா? 9840201314. ஒருவேளை அவன் சொல்றது உண்மையா இருந்தா? என்னடி நீ காலையில இருந்து அதையே நினைச்சு புலம்பிட்டு இருக்க? இத பார், பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண பசங்க பல டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. அதுல இதுவும் ஒண்ணு. அதுக்கு இல்லடி. இங்க பார், அடுத்தவன் தோட்டத்துல அத்துமீறி நுழைஞ்சு எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு. அதே காத்துல பறந்து தானா காலடியில விழுந்தா அதுக்கு பேர் அதிர்ஷ்டம். உனக்கு நடந்தது அதிர்ஷ்டம். வா. யாரு பாத்து இந்த நேரத்துல? ஹலோ. ஹாய். ஹாயா, யார் அது? கார்த்திகா, ஐம் கார்த்திக். கார்த்திகா? ஆமாங்க நான் தான். என்னவோ தெரியலங்க, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுல இருந்து என் கால் தரையில படவே மாட்டேங்குதுங்க. தரையில பட மாட்டேங்குதா? ஏன் பேய் அதாவது மாறிட்டானா? என்னமோங்க, எனக்கு உங்களை உடனே பார்க்கணும் போல இருக்குங்க. எதா? நிஜமாதாங்க. இப்பவே உங்க ஹாஸ்டல் காம்பவுண்ட் எகிரி கோச்சு வந்து உங்க பக்கத்திலே இருக்கணும் போல தோணுதுங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட நினைச்சதாங்க ஒரே டென்ஷனாவே இருக்குங்க. ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? அதாங்க அந்த குண்டு பூசணிக்கா. ஏங்க உங்களுக்கு வேற ஃப்ரெண்டே கிடைக்கலங்க. நல்லா டிப்பர்ல ஒரு சைஸ்ல ஒண்ணு கூடவே வச்சுக்கிட்டு சரியானவ அவளை பார்த்தாலே அப்படியே எரியுதுங்க. நெளிஞ்சு போன அலுமினியம் அண்டா மாதிரி. இதெல்லாம் அம்மாவாசைக்கு சூடம் கொளுத்தி உடைக்கதாங்க யூஸ் பண்ணோம். இந்த பாருங்க கார்த்திகா, அந்த பப்ளி மாசம் உடனே கட் பண்ணிருங்க. இல்லனா நம்ம இமேஜ் தாங்க ஸ்பாயில் ஆகும். புரிஞ்சுதா? எனக்கு புரியுது, உனக்கு தான் ஒண்ணும் புரியல. என்ன கார்த்திகா ஒரு மாதிரி பேசுற? உன் குரல் கூட வேற மாதிரி இருக்கு. மாறாம எப்படி இருக்கும்? என் குரல் என்ன மாதிரி தானே இருக்கும். யாரு? ஒரு கொடி மேடமா? என்ன தில் இருந்தா நீ எனக்கே போன் பண்ணி என்னைய கலாய்ப்ப? ஒரு தமாசு போங்க.
உங்களுக்கே போன் பண்ணி உங்களே டேய் 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 நிறுத்துடா. மேடம் இல்லனா குண்டு பஸ்னிக்காயா? டேய் மவனே ஐயோ என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? காவா தண்ணிய கலக்கி ஊத்த ஒட்டு வெடி உருள மண்டையா.